தன்னந்தனியே வருவாள். அவளது கற்புக்கோ உடைமைக்கோ எந்த தீங்கும் ஒருபோதும் வராது. ஒத்தையில் வருவாங்க, நைட்டு வருவாங்க, 600-800 கிலோமீட்டர் நடந்தே வருவாங்க, பயணித்து ஒட்டகத்தை வருவாங்க, நடந்து வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஒரு ஆடு தன்னந்தனி அங்கேருந்து இங்கே வரைக்கும் பயணித்து வரும். அந்த ஆட்டை யாரும் தொடமாட்டார்கள். அதை வேட்டையாடுகிற ஓநாயத்தவர், அது வேட்டையாடும், மிருகம் தானே. ஆனால் மனிதன் யாரும் செய்ய மாட்டான், அடுத்த உடமையை திருட மாட்டான். அது கால வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். இதற்கு முன்பு ஒரு சமுதாயம் இருந்தது. நீங்கள் இப்போ துன்பப்பட்டதாக சொல்கிறீங்களா? இதற்கு முன்பு ஒரு சமுதாயம் இருந்தது. அவர்கள் பழுக்க காய்ச்ச இரும்பு சீப்பினால், இரும்பான சீப்பு, ராட்சச சீப்புகள் அப்படியே கம்பியில் கொதிக்க வச்சிரு, அப்படியே நெருப்பில் சூடு ஏற்றிட்டு சதை அப்படியே முதல விட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க. அப்படியே எதுக்குன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க இஸ்லாத்தை சொன்னாங்க. ஈசாவை நபியாயும் அல்லாஹ் ரப்பான் ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களோட கடுமையான கொடுமை நடந்துச்சு. பழுக்க காய்ச்சி இரும்பு சீப்பினால் சதைகளை வாரி கிழித்தார்கள். அவர்கள் அப்பொழுது ஈமானை விட்டு கொடுக்கவில்லை. உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ரம்பத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்தார்கள். வெட்டலை, நல்லா கவனிச்சு, வெட்டுனா ஒரே வெட்டு, தலையில் ரம்பத்தை எப்படி அறுக்கிறது, பிடிச்சி 2 பேர் கர்ற அறுத்துட்டு எப்படி நினச்சி கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுங்க. பாதம் வரைக்கும் 2ஆக பிளந்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் ஈமானை விட்டு கொடுக்கவில்லை. இப்படித்தான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி கொண்டு என்ன செஞ்சது வந்தது. சகாபாக்கள் தன் வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லையே கிடையாது. அபிதாலிப்னு ஒரு பள்ளத்தாக்கில் 3 ஆண்டு காலம் ஊரோடு நீக்கி வச்சுட்டாங்க. ஊர் நீக்கம் செய்கிறாங்கள இன்றைக்கெலாம் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த தெருவோட்டு அந்த தெருவை சாப்பிட்டுக்கலாம், இன்னொரு கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்டு வந்துக்கலாம். இங்கே நிக்காட்டேரிட இன்னொரு நிக்காட்டே தரும், இந்த மையாவடியோட இன்னொரு மையாவடியை அடக்கம் செய்ய போகிறாங்க. இதெல்லாம் பெரிய ஊர் நீக்கம்னு ஒன்றும் கிடையாது. இது நம்மளாக கவலைப்பட்டுக்கிறது. ஆனால் அன்றைக்கி ஊர் நீக்கம்னு எப்படி இருந்ததுன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உள்பட எல்லாத்தையும் ஒன்று செஞ்சாங்க. ஊருக்கு வெளியே அபிதாலிபுக்கு சொந்தமான அல்லாஹுடைய தூதருடைய பெரிய தந்தைக்கு சொந்தமான இருந்த ஒரு இடம் இருந்தது, காலி இடம். அந்த எல்லையில் கொண்டு உள்ளே விட்டு வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே எந்த தண்ணியும் போகக்கூடாது, உணவும் போகக்கூடாது, எதுவுமே போகக்கூடாது. எத்தனை நாள் தெரியுமா கழிச்சாங்க? 3 வருடம். 3 நாளில் 3 வருடம். சாப்பிட்டதில் என்ன தெரியுமா? சோறும் ரொட்டியும் பழமும் இல்லை, பேரிச்சம்பழமும் இல்லை, மரத்தின் பட்டைகள், மரத்தினுடைய கிளைகள். சாப்பிட்டது தான். உணவெல்லாம் தீர்ந்துட்டு அது 1 வாரம் 10 நாள் தான் தாக்கு பிடிக்க முடியாது. மரத்தின் பட்டைகளையும் கிளைகளையும் என்ன செஞ்சாங்க, அப்படியே சாப்பிட்டாங்க. இந்த நாட்கள், அதாவது குழந்தைகள் பசியால் கதறுகிற சத்தம் மக்காவுக்கு கேட்குமா. குழந்தை பாலுக்கு அழும்ல, குழந்தைகள் பசிக்கு அழும்ல, இந்த சத்தம் மக்கா வரைக்கும் கேட்டிருக்கு. வயிற்று சில கர்ப்பிணி பெண்களாகவே இருந்தாங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறத வார்த்தைகள் சொல்ல முடியாத அளவுக்கு 3 ஆண்டு காலம், 1 நாள் 2 நாள் நீங்கள் நினச்சிட்டே இருங்க. ஒவ்வொரு மணி நேரம் நகர்ந்து போக முடியாது. நல்லா கேளுங்களேன், வீட்டில் நிறையா பொருள் இருந்ததுன்னா பசி எடுக்காது. சும்மா நீங்கள் வீட்டில் நிறையா போட்டு வைங்களேன், பசிக்கவே செய்யாது. வீட்டில் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த கொரோனா காலத்தை நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். கொரோனா காலம்னு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சோம்? கடையில் எல்லா ஜாமான் வாங்கி வீட்டில் வச்சுட்டோம். ஏன்னா கடையில் கிடைக்காதுன்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்கலாம். கிடைக்காது, வாங்கி வச்சுருங்க, வாங்கி வச்சுருங்க, வாங்கி வச்சுருங்க, அவ்வளோதான் சாப்பிட்டோமா என்ன இல்லை. ஆனால் நமக்கு வந்து இல்லை என்று சொன்னால் மனம் என்ன சொல்லணும் தெரியுமா? ரொம்ப தேட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா தேட, இருக்கும்போது தோணாது. இப்போ சாப்பாடு இனி 3 வருஷத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு நினச்சி பாருங்கள். வாழ்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு வினாடி கூட நகர முடியாது. ஆனால் அப்பொழுதும் அதில் ஒருவர் கூட இஸ்லாத்தை விட்டு வெளியே போகல. அந்த 3 ஆண்டு காலம் அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக வார்த்தைகளும் சொல்லலை. உங்களோட சேரப்போய் தான் எங்களுக்கு இந்த கஷ்டம்னு சொல்லவும் இல்லை. பெண்களும் குழந்தைகளும் அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க, அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடையார்களே, சகோதரிகளே, நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கிறாரு. பெண்கள் சகாபி பெண்மணிகள் வந்து அதில் ரொம்ப தியாகம் செஞ்சுருக்காங்க. அதில் சகாபி பெண்மணிகள் அவங்க செஞ்ச தியாகம், முதலாக இஸ்லாத்துக்கு உயிர் துறத்தது யார் தெரியுமா? முதலாக யாருக்கா தெரியுமா? சுமையா ரலியல்லாஹு. சுமையா அம்மாவுடைய தாயார். யாசிர், சுமையா கணவன் மனைவி. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காக அபுஜஹில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சுமையா அம்மாவை வந்து தன்னுடைய பிறப்புறுப்புலேயே அம்பு வச்சு குத்திடுவான். நீங்கள் இனிமேல் கற்பனையே பண்ண முடியாது, கற்பனையே பண்ண முடியாது. அப்பவும் கூட அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இஸ்லாத்தை விடலை, உயிரை தான் விட்டாங்க.
சுகதாக ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க இஸ்லாத்தை என்ன செய்யலை, விடவே இல்லை. அவங்க கணவர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் கணவரை உயிர் கட்டி வச்சு இந்த காலில் அந்த காலில் எதிராக கயிறை கட்டிடுவாங்க. ஒட்டகத்தை எதிர் திசையத்தில் பயணிக்க விட்டாங்க. அப்படியே காலை பிச்சுட்டு போயிட்டு அப்படி காலை ஒட்டகத்தை எப்படி விரட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் தானே, விரட்டுற ஸ்டைலில் விரட்டிட்டாங்க. 2 பக்கம் உடல் பிக்கப்பட்டுச்சு. அப்போதும் யாசிர் எல்லாம் செய்கிறாங்க, அவங்க இஸ்லாத்தை விடவே இல்லை. அவங்களுடைய மகன்தான் அம்மார் ரலியல்லாஹு. துவக்கமே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ அவ்வளோ டேரிங்காக இருக்கக்கூடிய இடத்துல யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவான்னு நினைக்கிறீங்க? பயந்தானே வரணும். மாறாக அவர் உள்ளத்தில் உறுதியை தான் அல்லாஹ் தந்தான். உள்ளத்தில் அவர்கள் உறுதியை தான் தந்தான். அவங்க பட்ட துன்பத்திற்கு, அதாவது பசி பட்டினி எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில் அன்றாடமாக மாறிட்டு. எதற்காகனா வேறு இல்லை, எல்லா வசதி வாய்ப்பாக இருந்தவங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டனாலேயே இந்த துன்பத்துக்கு ஆளானாங்க. இயல்பாக நம்ம சம்பாதிக்கிற வாழ்க்கையில் லாப நஷ்டம் ஏற்படும், அப்படி இல்லை. எல்லாம் இருந்தும் கூட இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டால் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். இந்த அளவுக்கு கடுமையான சட்டங்கள் கொடுக்கப்பட்ட போது கூட அவர்கள் அதை பற்றி கவலைப்படலை. தீனுல் இஸ்லாம் தான் ஓங்கணும்னு செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்காக அவர்கள் பயணித்தார்கள். எல்லாத்துலேயுமே அவங்களோட தியாகம் என்பது மனசில் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாமே இந்த உலகத்தில் கிடைக்கிற எல்லா ஒன்றையும் நத்திங் ஒன்றும் கிடையாதுன்னு மனநிலைக்கு வந்துட்டாங்க. உயிர் உள்பட, பொருள் உள்பட, பிள்ளைகள் உள்பட. ஒரு உஹது போர் நடக்கு. அந்த போரில் வந்து நமக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டுச்சு. சகாபாக்கள் அதிகம் கொல்லப்பட்டார்கள். அங்கே தரப்புலையும் உயிரிழப்பு இருந்தால் என்னாலும் நம்ம அளவுக்கு அதிகம் இல்லை. நம்ம பத்ரு போல் அது வெற்றி எல்லாத்தையும் தான். உஹது போர்க்களத்தில் நிலைமையை கொஞ்சம் மாறிட்டு இப்போ தினார் குரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி போர் முடிஞ்சோன்னு வாராங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தாங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். அந்த இஸ்லாம் வந்து ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஏற்றுக்கொண்ட தலைவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் உயிருக்கு மேலாக நேசித்தாங்க. எப்படின்னா ஆண்கள் மட்டும் இல்லை, சகோதரிகள் சகாபி பெண்களும் உயிராக நேசித்தாங்க அவங்கள. அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். தினார் குலத்தை சேர்ந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, உஹது போர் முடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தேடி வராங்க. போர்க்களத்துக்கு வராங்க. அங்கே சிலருடைய உடல் அடக்கப்பட்டாச்சு, சிலர் உடல் அடக்கப்பட தயாராக இருக்குது. இப்போ அவங்க வந்த உடனே அந்த பெண்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் உள்ள போர்க்களத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா கோரமான காயம்லாம் ஏற்பட்டுருக்கு, அதிகமாக வெட்டியிருக்காங்க, நிறைய சகாபாக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதை பெண்கள் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க தடுக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் போய் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். ஏன்னு கேட்பாங்க. இல்லை, போர்க்களத்தில் என்ன செய்தி பரவுச்சு? உஹது போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு கொல்லப்பட்டதாக செய்தி பரவிட்டு, அதனாலேயே என்ன செஞ்சாங்க, போர்க்களத்தை சகாபாக்கள் பயந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்ட பிறகு நமக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க போனாங்க இல்லையா? அப்போ இந்த செய்தி கிடைச்ச உடனே அந்த சகாபி பெண்மணிகளால் தாங்க முடியலை. இது என்னன்னு பார்த்தோன்னு சொல்லி நேரம் அங்கேயே வந்துட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுத்த உடனே இவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்லும்போது ஹம்னா, அவங்க பேர் ஹம்னா ஜஸ், ஹம்னா நீங்கள் உள்ளே போகாதீங்க, போர்க்களத்தில் வந்து உங்கள் அண்ணன் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்னா லில்லாஹி இன்னா இலைஹின்னு சொல்லிவிட்டு அப்படியே கூட பிறந்த அண்ணம்ல அப்படியே மனசு தடுமாறுது, அப்படியே நெஞ்செல்லாம் குழம்பாக மாறுது. இல்லை அப்பவும் சொல்கிறாங்க, இல்லை நான் திரும்பி போவேன்னு சொல்கிறாங்க. 200 செய்தி சொல்கிறாங்க. அப்படின்னா போர்க்களத்தில் உன் தந்தையும் கொல்லப்பட்டாங்கண்ணா, உன் தந்தையும் கொல்லப்பட்டாங்க. அதனால அவங்களுக்கு நிலை குலைஞ்சு போகிறாங்க. அப்படியே அவங்க வார்த்தைகள் வரமாட்டேங்க. அப்பவும் சொன்னால் இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு நிதானமாகிட்டு, இல்லை இப்போவும் ரசூலுல்லாஹை பார்க்கணும் அடிப்பாங்க. 3ஆவது சொல்லப்படுது, அம்னா போர்க்களத்தில் உனக்கு கணவரும் கொல்லப்பட்டாங்கன்னாங்க. அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. கண்ணில் வந்து செஞ்சிடும், கண்ணீர் அவங்க முட்டி அப்படி ஓடி வரும், கண்ணீர் வரும் அவங்களுக்கு. அப்பவும் 3ஆவது சொல்கிறாங்க, இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு, இல்லை நான் ரசூலுல்லாஹை பார்க்கணும் அப்படின்றாங்க. அனுமதி கொடுக்கப்பட்டோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அண்ணன் என்பது சாதாரண உறவு இல்லை. அண்ணன் என்பது சாதாரண உறவு இல்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் திருமணமாகி நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அண்ணன்லாம் உங்கள்ட்ட எப்படி இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும். போன பிறகு சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைக்கான மாறி இருக்கலாம். அதுக்காக பழைய உறவு அன்புன்னு ஒரு காலம் மாற. சில அண்ணன் கடைசி வரைக்கும் நட்பாக இருப்பாங்க. சில பேர் குடும்ப சூழல்னால் வறுமை ஏழ்மை எல்லாரோட்டையும் கதவையும் தட்டும். சூழல்னால் அண்ணம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கலாம்.
அதனால் அந்த தங்கச்சிமார்களுக்கு தான் தெரியும் அண்ணன் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அண்ணனை வந்து நினைவு கூறாத அக்காவும் தங்கச்சி இருக்கவும் மாட்டாங்க. ஏதோ நேரங்களில் தனியாக இருக்கும்போது அசைப்பட தான் செய்வாங்க. அண்ணன் சின்ன வயசில் அப்படி தான் எனக்கு பண்ணுனான், எனக்கு ஏதோ அது வாங்கிட்டு வருவான், இது வாங்கிட்டு வருவான், எனக்கு அப்படியெல்லாம் வழி நடத்தலாம்னு சொல்கிற வார்த்தைகள் வந்து எல்லாருக்கும் வரும். அப்போ அந்த அண்ணங்கிற உறவு இறந்து போன செய்தி கேட்கும்போது அந்த இடத்துல எவ்வளோ பெரிய துக்கத்தை அப்படியே விக்கிட்டு வருது. அடுத்தடுத்து ஷாக் அவங்களுக்கு காத்திருக்கு. ஆனால் அதை அவங்களுக்கு தெரியாமலே செய்கிறாங்க, சமாளிச்சுட்டு இல்லை ரசூலுல்லாஹை பார்க்கணுங்கிறாங்க. அடுத்த செய்தி சொல்லப்படுது, உங்கள் தந்தை கொல்லப்பட்டாங்க. உங்கள் தந்தை கொல்லப்பட்ட உடனே அவங்க அப்போவே என்ன செய்யணும், பழைய கால வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் ஒரு வினாடி நினைவுக்கு வந்துடும். ஒரு வினாடியில் துக்க செய்தி கேட்டோட ஏன் நம்ம சடனாக அழுத நினச்சிக்கிட்டீங்க? நம்ம கண்ணு முன்னாடி பழைய எல்லா நினைவுகளையும் வினாடியில் கொண்டு வந்துடுவோம். நம்ம கண்ணு முன்னாடி நடந்த எல்லா தியாகங்களையும், அன்பு, பாசம் எல்லாத்தையும் அப்படிங்கிற வினாடிக்குள்ளே மௌத்து செய்தி கேட்டோடனே நெஞ்சு மூளை கமாண்ட் கொடுத்துரும். அப்படி கண்ணீர் முட்டிட்டு வந்துடும். அதையும் சமாளிச்சுட்டு அல்லாஹுடைய தூதர்மை நான் வைத்த அன்பு உண்மைன்னு இணங்க நினைக்கிறாங்க. 3வது கணவன் செய்தி சொல்லப்படுது. உன் கணவரும் கொல்லப்பட்டார். உடனே ஒரு பெண்ணுக்கு இந்த செய்திக்கு ரிசல்ட் யார் சொல்கிறான்னா, இவங்க வந்து கணவன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹுடைய தூதரை போய் பார்ப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, அவங்க அல்லாஹ்வின் தூதரே, இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களை சகோதரன் கொல்லப்பட்டாங்க, உங்கள் தந்தையும் கொல்லப்பட்டாங்க, உங்கள் கணவரும் கொல்லப்பட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னை வந்து செய்கிறீங்க, என்னை நலம் விசாரிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் பெண்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது கணவன் என்பவன், அதாவது மனைவி இடத்துல நீங்காத அன்பை பெற்றுதான் அவன், அதனால தான் அவளால் என்ன செய்ய முடியல, அந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய துவா செய்வாங்க. அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. இதில் என்ன விளங்குது பாருங்களேன், இந்த மார்க்கம் வந்து வெறுமனே நம்பிக்கையால் வந்ததில்லை. நம்பிட்டோம், நாங்கள் முஸ்லீம் நம்புகிறோம், அல்லாஹ் இருக்கான், ரசூலுல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டி, அப்புறம் நாங்கள் அதை செய்ய அப்படி மட்டும் இல்லைங்க. முழுமையாக உங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்னை நீங்கள் ஈமான் கொண்டால் பள்ளத்தை நோக்கி துன்பங்களும் கஷ்டங்களும் பாய்ந்தோடு வருவதை போன்று உங்களை நோக்கி வரும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நம்பினீங்கன்னா என்னை முன்னாடி வாங்க, அப்படியே இந்த உலகத்தெல்லாம் ஆண்டலாம், என்ன எல்லாம் நிறையா சொத்து சுகம்லாம் கிடச்சிரும், யாரும் சொல்லி கூப்பிடலை. துன்பங்களும் கஷ்டங்களும் தான் சேரி வந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, சொர்க்கம் செல்வது எளிதென்று நீ நம்புகிறீர்களா, எண்ணுகிறீங்களா? கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரையும் தோழர்களையும் நம்ம ஆட்டி படைத்தோம், ஆட்டி அலைக்கழித்தோம், ஆட்டி படைத்தோம். அல்லாஹ்ட்டேருந்து உதவி கிடைக்காது என்று அவர்கள் ஏங்கினார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பின்னர் அல்லாஹ்வுடைய உதவியை நாம் அவங்களுக்கு கொடுத்தோம். இதை வாழ்க்கை நிதர்சன வாழ்க்கையில் அப்படியே கடைபிடிச்சாங்க. ஒவ்வொரு நாள், அதாவது ஹிஜ்ரத் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிஜ்ரத்னா என்னென்னா இடம்பெயர்தல். எதற்காக இடம்பெயர்ன்னு கேட்டால், இஸ்லாத்தை நம்பினா நீங்கள் அங்கே இருக்க முடியாது. இஸ்லாத்தை நம்பினா அங்கே இருக்க முடியாது. சில பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பண்ணி மக்காவுக்கு போன பிறகு சில பெண்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள், மனசுக்குள்ளே இஸ்லாத்தை வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் அவர்கள் அல்லாஹ்வுக்காக பாலைவனத்தை நோக்கி நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரம் எந்த வாகன வசதி இல்லாமல் நடந்தே மதீனாவுக்கு போனாங்க. குடும்பத்தை, உறவுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அல்லாஹுடைய மார்க்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற இடம் மதீனாவை நோக்கி நகர்ந்து போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிட, இங்கே நீங்கள் டவுனுக்கு போயிட்டு வாங்க, இந்த வெயிலில் டவுனுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க பார்ப்போம். நீங்கள் போயிட்டு வந்து வீட்டில் என்ன ஆட்டம் போடுவீங்க பாருங்கள். வீட்டில் தலைகீழ வந்துடுவீங்க. நாள் கணக்காக சாப்பிட உணவு இல்லை, பசி பட்டினி. ஆனாலும் உள்ளத்தில் என்ன இருந்ததுன்னா, அல்லாஹுடைய தூதரோடு நம்ம இருக்கணும்னு நினச்சிட்டு குடும்பத்தை திறந்துட்டாங்க. பெண்களுக்கு இந்த முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பெண்கள் உறுதியாக இருந்தார்கள். மதீனாவை சேர்ந்தாங்க. அவங்க அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா அவங்களுக்கு? இதில் சில பெண்கள் காஃபிர்களை திருமணம் செய்திருந்தாங்க. துவக்கத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, கணவன் ஏற்றுக்கிடலை. கணவனை பிரிஞ்சுட்டு வந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கணவனை தூக்கி எரிஞ்சிட்டு இஸ்லாம் வேணும், காஃபிரான கணவன் வேண்டாம். ஈமான் கொண்ட பிறகு புருஷன் காஃபிராக இருக்கான், மனைவி மூமீனாக இருக்காங்க. அல்லாஹ் மூமீனான ஆணுக்கு மூமீனான பெண் தான் தகும், மூமீனான பெண்ணுக்கு மூமீனான ஆண் தான் தகும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நீ வாழ முடியாது. இந்த நிலை வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? வாழ்க்கை என்பது கணவன் கூட இல்லை, இஸ்லாத்தை நோக்கி தான் நகரணும் போனாங்க. அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தை இறக்கினான். இதை மாதிரி ஹிஜ்ரத் செய்து வந்த பெண்கள் அவங்க ஈமானில் உறுதியாக இருக்கிறதை நீங்கள் பார்த்தால், நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்க நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் யாராவது மூமீனான ஆண்கள் அவர்களை திருமணம் செய்ய நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் கண்டிஷன் போட்டான்ல,
அவர்கள் யாராவது மகர் கொடுத்திருந்தால், யார் காஃபிர்கள் மகர் கொடுத்திருந்தால் அந்த மகரை நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டும், அல்லாஹ் சட்டம் போட்டான். அந்த மகரை கொடுத்துட்டு நீங்கள் முஸ்லீமான ஆணை தான் திருமணம் செய்யணும். எந்த காலத்திலும் என்ன செய்யக்கூடாது, காஃபிரான கணவனோடு வாழக்கூடாது. அவங்களும் தயாராகவும் இல்லை. கணவனை ஓரங்கட்டினாங்க. அந்த கணவன் வேண்டாம், இஸ்லாம் தான் வேணும்னு பல மைல்கள் தூரம் காடு பாலைவனத்தை நோக்கி நகர்ந்து வந்தவர்கள் தான் சகாபி பெண்மணிகள். நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாது. உம்மு அமாரா என்ற பெண்மணி, உகது போர்க்களம் நடக்கு, சண்டை உக்கிரமாயிட்டு, அல்லாஹுடைய தூதரை தாடையோட ஏறி வெட்டிடுவான். இப்னு கம்யா என்றவன் செய்கிறான், தாடையில் ஓங்கி வெட்டிடுறான். பல் உடஞ்சிட்டு கவசத்தை தாண்டி ரத்தம் வடியுது, உடம்புல மேலே வடியுது. இப்போது செய்தி எப்படி பரவப்பட்டங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டதாக செய்தி போயிட்டு, இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே சகாபாக்கள் நினச்சிட்டாங்க, யுத்தத்தில் நிலை குலைந்து போனாங்க. யுத்தம் தலைகீழாக மாறுது. அல்லாஹ்வுடைய இறந்த பிறகு நமக்கு எதுக்கு போர் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் செய்தியை உறுதிப்படுத்தலை. ரசூலுல்லாஹ் இறந்தாங்க, செய்தி வதந்தியை மட்டும் நம்பிட்டாங்க. போர்க்களம் வேறு மாதிரி திசை மாறி போனது. இப்போ எதிரிகள் அல்லாஹ்வுடைய தூரை கிட்ட அம்பு அடிக்கிறாங்க, வெட்ட வராங்க. இந்த நேரத்தில் அன்சாரி தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் சுற்றி நின்று அம்பு வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது, இப்படி கைகளை வச்சு தடுக்கிறாங்க. கையை வச்சே தடுத்து சில கொல்லப்பட்டாங்க. அதில் ஏன்னா அம்பு ரசூலுல்லாஹ் மேலே பற்றக்கூடாது, இப்படி க்ளோஸை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு பெண்மணி அங்கே நின்னாங்க. அவங்க பேர் உம்மு அம்மாரா என்ற நபி தோழி இருந்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டே அவங்களும் முன்னாடி நிற்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களும் கையில் தடுத்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் சில சகாபாக்கள் செஞ்சாங்கன்னா, யுத்தம் நிலைமையை மாறிய போது உடைவாளெல்லாம் கீழே போட்டு திசையில் இந்த பக்கம் நகர்ந்து ஓடுறாங்க. அப்போ சத்தம் கொடுக்குறாங்க, எங்கள் தோழர்களை எங்கே ஓடுறீங்க, நீங்கள் ஏன் ஓடுறீங்க, உங்கள் வாள்களை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க, நாங்கள் போர் பண்ணி வந்துட்டாங்க. அப்போ அம்மார் அலியில் கையில் வாளை எடுத்துகிட்டு எதிரியோட சண்டை போடுவாங்க. கட்டும் சண்டை. அவங்களோட கை இணைச்சப்பட்டுச்சு, வாளில் யுத்த காலத்தில் அவங்க கை வெட்டப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிஞ்சோடனே சொன்னாங்க, இந்த உஹது போரில் நான் திரும்பிய திசையெல்லாம் நான் உம்மு அம்மாரின் முகத்தை தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஒரு பெண்மணி போர்க்களத்தில் வாள் எடுத்து எதிரிகளை வெட்டி வீசியிருக்காங்க. யார் கூட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பாதுகாப்பதற்காக சகாபி பெண்மணிகளுடைய தியாகங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சும்மா விளையாட்டாக எடுத்துகிட்ட கூட. அதுக்கப்புறம் அவங்க யமாமா போர், அபூபக்கர் சித்திகளில் ஆட்சியர் யமாமா போரில் கூட அவங்க கலந்துருக்காங்க. அவங்க திருப்பியும் அந்த அளவுக்கு ஈமானிய உறுதி கொண்ட பெண்கள். கணவன்மாரை பெண்கள் ஊக்குவிக்காமல் யுத்த களத்துக்கு போக முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, யுத்த களத்துக்கெலாம் போக முடியாது. எதுக்குங்க அங்கே போகிறீங்க, இங்கே வாங்க பிடிச்சி இழுத்துட்டு போய் அவங்க இங்கே உட்கார வச்சுருவான். எதுக்கு தேவையில்ல வேலை வைக்கியா, அவங்க கிடக்கா லூசு போய் அங்கே வாங்க இழுத்து கொண்டு உள்ள வர, அதெல்லாம் வேறு வேணால் பார்த்துக்கிடுவான். நீங்கள் வாங்கன்னு நினச்சிடுவான். இப்படி தான் பெண்கள் சுயநலமாக தான் இருப்போம். உண்மையை சொல்லுங்கள், நமக்கு நம்ம மேலே தான் அக்கறை. ஆனால் எந்த பெண்ணும், நான் ஒரு செய்தி சொல்கிற மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு. ஹந்தலான்னு ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. ஹந்தலா அப்படின்னு நபித்தோழர் இருந்தாங்க. அவங்க அன்றைக்கி தான் திருமணம் ஆகிருக்கு. மனைவி பேர் ஜமீலா. அன்றைக்கி தான் அவங்களுக்கு திருமணமே ஆகிருக்கு. மறுநாள் விடிஞ்சால் உகது போர்க்களம். அன்றைக்கி திருமணமான இரவு அவங்க கணவன் மணி இல்வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. ஆனால் அதிகாலை ஃபஜ்ருடைய வேலைக்கு முன்பாக ஹந்தலா சொல்கிறாங்க மனைவிட்ட, ஜமீலா, உகது போர்க்களத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயாச்சு, இனி நான் உன்னோடு இங்கே இருப்பதுன்னு செய்வது எனக்கு உசிதம் அல்ல, நல்லதல்ல, நான் கிளம்புறேன்றாங்க. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. திருமணமான அன்று இரவே, ஒரே நாள் இரவே பிரிஞ்சு போகிறாரு. எங்கே போகிறாரு? வெளிநாட்டுக்கு துபாய்க்கு போகிறலாம் போல, வாள் எடுத்துகிட்டு போயாச்சு. வாள் எடுத்துகிட்டு போகிறாங்க. நல்லா ஹதீஸை படித்து பாருங்கள். மனைவி கையை பிடிச்சிட்டு அழலை. ஆனால் இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் ரசூலுல்லாஹ் அவங்களை நிச்சயமாக போருக்கு விட மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இறக்க உள்ளவங்க. எப்படின்னா, ஒரு முறை சொல்கிறேன், இது செய்தி சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். ஒரு ஆள் இந்த மாதிரி போருக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நபித்தோடு சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் மனைவி உம்ரா செய்ய போயிட்டுருக்காங்க அப்படின்னாங்க. உம்ரா செய்ய மனைவி போகிறாங்களா? யார் கூட போகிறாங்க? இல்லை, அவங்க ஒத்தியில் தான் போகிறாங்க. நீ போகலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ ஆள் எடுத்து நேரம் அங்கே போ, முன்னாடி கூட சேர்ந்துக்கிட்டாங்க. உன் மனைவி கூட சேர்ந்துக்க, மனைவியை தனியாக அனுப்ப வேண்டான்ட்டாங்க. சில புரியுதா உங்களுக்கு? ரொம்ப இறக்கம் உள்ளவங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, நேராக அதிகாலை ஃபஜ்ருக்கு முன்பாக நேராக உகது போர்க்களத்தை வந்துட்டார். போர் கடுமையாக நடக்கு. ஒரு கட்டத்தில் ஹந்தலாளியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அந்த போர்க்களத்தில் அந்த உடலுக்கு மேலே என்ன செய்யுதுன்னா, பறவைகள் சிறகடிக்கிற ஓசை கேட்கு. அந்த உடலுக்கு நேராக மேலே நிழலாக இருக்குது. அந்த இடத்துல 2-3 பேருக்கு வரும். அதில் ஒருத்தர் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று
அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களுக்கு அது மாதிரி அவங்க அடக்கம் செய்கிற இடத்துல ஃபுல்லாக நிழலாக இருக்கும். பறவைகள் சிறகடிக்கிற ஓசை கேட்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து இவருடைய மனைவியிட்ட ஹன்லலா நிலையை பற்றி கேளுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை நேற்று தான் எங்களுக்கு திருமணம் ஆச்சு, ஹன்லலா வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கே வந்தாங்க, ஹன்லலா ஷஹீதாயிட்டாங்க. ஹன்லலா ஒரு இரவு தான் வாழ்ந்தாங்க, ஷஹீதாயிட்டாங்க. போருக்கு போன கணவனை கையை பிடிச்சிட்டு நீங்கள் போகக்கூடாது அல்ல தடுக்கலை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த மார்க்கம் ஏன் ஓங்கியது, ஏன் நம்பினாங்க தெரியுமா? சரி சொல்லி அதை முடிச்சிடுறேன். அப்போ பறவைகள் சிறகடிக்கிற ஓசை கேட்குது. அவர் உடலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீராக சொட்டி இருக்குது. அவருக்கு ரத்தம் இருக்குது, ஆனால் குளிச்சா அப்படி இருக்கும். குளிச்சா சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவுனா அப்படி இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கசீலுல் மலாயிக்கான்னா மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்டவர். மலக்குகளால் குளிப்பாட்டப்பட ஏன் குளித்தாங்க அப்படின்னா, மூன்று நிலைகளில் நம்ம வீடுகளுக்கு அருள் கூறுகிற மலக்கள் வரமாட்டாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுடுங்க. இது பெண்களுக்கும் தெரியணும், ஆண்களுக்கும் தெரியணும். 3 நிலைகளில். ஒன்று எப்படின்னா, குளிப்பு கடமையான நிலையில் மரணித்தால், குளிப்பு கடமையான நிலையில் ஒருவன் மரணித்தால் என்ன செய்யாது, அந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு அருள் கூறுகிற மலக்கள் வரமாட்டார்கள். ரெண்டா ஹுலுக்குன்னு ஒரு வாசனை திரவியம் இருக்குது. அது எப்படின்னா குங்குமப்பூவால் செய்யப்பட்டது. அந்த வாசனை திரவியத்தை மேலே பூசிக்கிட்டாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் என்ன செய்யப்படாது, அந்த ஆளை நோக்கி வானவர்கள் வரமாட்டார்கள். இன்னொரு காஃபிராக மரணித்தால் வரமாட்டாங்க. அது எல்லோருக்கும் தெரிஞ்சதான். எந்த அளவுக்குன்னா குளிப்பு கடமையாக இருந்தால், அதுக்காகத்தான் இது பேசிக் இஸ்லாத்தோடு சேர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. எப்பொழுது கணவன் மனைவி இல்வாழ்க்கை ஈடுபட்டால் அதுக்கு உங்களை வந்து சுத்தம் செய்ததுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரியா? இன்னும் செய்யக்கூடாது. சுத்தம் செய்யாது ஒழு செய்வதை போன்று செய்யாதுன்னு நீங்கள் படுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப தெளிவான சட்டம் இருக்குது, புரிஞ்சுக்கிடுங்க. அந்த நிலையில் மௌத்து வந்தால் என்ன ஆகும், குளிப்பு கடமையான மௌத்து வந்தால் அருள் குரு மலக்கள் வரமா. இவர் என்ன செஞ்சார்னா, கணவன் இல்வாழில் ஈடுபட்டாங்கல்ல, அதோடு அப்படியே என்ன செஞ்சு விட்டார், பயம் அவருக்கு வந்துட்டு. ரசூலுல்லாஹ் போயாச்சு, நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. டக்குன்னு வாழை எடுத்து கிளம்பிட்டார். போய் சண்டை, யுத்தத்தில் ஷஹீதாயிட்டாங்க. இப்போ இவர் உடல் என்ன செய்யப்படுது, அருள் குரு மலக்கள் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க, குளிப்பு கடமையாக இருக்குது அவருக்கு. அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, கசீலுல் மலாயிகா வானர்களை மலக்குகளை கொண்டு அவரை குளிப்பாட்டினான். அல்லாஹ் உதவி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய உதவி எப்படி, இதெல்லாம் நீங்கள் நம்ம அப்படி வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாதுங்க, கற்பனையே பண்ண முடியாது. ஒரு நம்ம மேரேஜ் ஆகி அன்னைய தினத்தை திடீர்னு கம்பெனிக்காரன் வர சொல்லிட்டான் வெளிநாட்டுக்குனாலே மனைவி அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி என்ன வேலையும் வேணாம், ஒன்று வேணாம், துறதிக்கு போடுங்கன்னு சொல்லுவோம். நான் இயல்பாக நான் பேசுகிறேன். ஆனால் மவுத்துக்கே கிளம்பி போனாங்க. வாள் எடுத்துகிட்டு சண்டை போகிறது. பெண்ணுடைய உறுதி இல்லாமல் அந்த கணவன் அங்கேருந்து போக முடியாது. அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு நீ ஏன் போகணும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா ஒரு ஆண் மகன் தடுமாறிடுவான். இயல்பு தானே, ஒரு இயல்பு தானே. ஆனால் அதை தாண்டி என்ன நடந்திருக்கு, யாரும் இதுக்கு தடை சொல்லலை. நீங்கள் போங்க, அல்லாஹ்வுடைய தூர் அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுதான் இந்த மார்க்கம் வெற்றி. சாதாரண நீங்களாம் தியாகம் நினச்சிடாதீங்க, எல்லாம் கற்பனை செய்ய முடியாதுங்க. அது மாதிரி தர்மம் செஞ்சாலும் அப்படி தான். அல்லாஹ் வந்து குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, அல்லாஹ் கடனை அழகிய கடனாக கொடுப்பவன் யார், அல்லாஹ் அதை 2 மடங்காக திருப்பி தருவான், அல்லாஹ் அதை 2 மடங்காக திருப்பி தருவான் ஒரு வசனம் இறங்குச்சு. இது வந்து நம்ம இது பொதுவாக தான் அந்த வசனம் இறங்குது. திருக்குர்ஆன் வசனம் யார் பேர் சொல்லி அந்த வசனம் இறங்கலை, பொதுவாக இறங்கிட்டு. அல்லாஹ்க்காக யார் அழகிய கடனை கொடுப்பாங்க, கொடுத்தா அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி தருவான். உடனே இந்த வசனம் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப தன்னை நோக்கி பேசுவதாக நினச்சிக்கிட்டார் அவர். அபு தகுத்தான்னு சொல்லக்கூடிய நபி தோழர் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் வந்து அழகிய கடனாக கேட்குறான், கேட்டால் நான் திருப்பி தரேன்னு சொல்கிறானே, அது எங்கிட்டே கேட்கான்னு கேட்டார் அவர். வசனம் பொதுவாக தான் இறங்குச்சு. அவர் மனசில் என்ன தோணுது, அல்லாஹ் எங்கிட்டே கேட்டான் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய அதை சிரிச்சுக்கிட்டாமல் உங்கள்கிட்ட தான் கேட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கைகளை நீட்டுக்கன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே கைகளை நீட்டுங்க சொல்ல நீட்டாங்க. எனக்கு சொந்தமான 700 பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டம் இருக்குது. எத்தனை? 700 பேரித்த மரங்கள் நிறைந்த தோட்டம். அது எப்படி இருக்குது தெரியுமா, அறுவடைக்காக அப்படி பழமாக காய்ச்சி நிற்கிது. சும்மா மொட்டை மரம்லாம் இல்லை, அறுவடைக்கு காய்ச்சி நிற்கிற அப்படியே பழமாக காய்ச்சி நிற்கிற 700 மரங்கள் நிறைந்த தோட்டம் இருக்குது. இதை நான் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன்னு சொல்லிட்டார். அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிறேன்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த தோட்டத்து நடுவில் அவருக்கு வீடு இருக்குது. அவங்க மனைவி உம்மு தகத்தா பிள்ளையும் அங்கே தான் இருக்காங்க. தோட்டத்து உள்ளே போகலை. ஏன் போகலை சொல்லுங்கள்? இது அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாச்சு.
இனி எனக்கு சொந்தம்னு நினைக்கிறாரு. இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. வெளியே இருந்து சவுண்டு கொடுக்காரு. உம்மு தகுத்தான்னு மனைவியை கூப்பிட்றாங்க. அதாவது குழந்தையினுடைய தாயை பேரசில் கூட தகுத்தான்னா இந்த குழந்தையோட பேரும் தகுத்தா, உம்மு தகுத்தா. தகுத்தா அம்மாவே வாங்க வெளியே என்னன்னு கேட்குறாங்க. இல்லை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொன்னால் நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இந்த 700 பேரத்தின் தோட்டத்தை என்ன செஞ்சிட்டேன், அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன், நீங்கள் வெளியே இருங்கன்னாங்க. அந்த அம்மா கல் எடுத்து கொண்டு வரலாம் சொல்லலை. நீலாம் மனுஷனாவே அறிவு இருக்கா உனக்கு? நம்மளாம் அதான் சொல்லுவோம். நம்ம சொல்லாட்டால் நேராக நினச்சோம், நேரம் நம்ம அத்தா அம்மாவுக்கு ஃபோனை போட்டு உன் மருமனுக்கு மண்டையில் அறிவில்லை, கிறுக்கு பிடிச்ச அலைதான், 700 மரத்தை கொடுத்துட்டு கிறுக்கு போய் தெருவில் விட அலைஞ்சிட்டான், நீ நம்ம சட்டி எடுக்க வேண்டியதான், ஏன்னா இனி அவங்க கூட வாழ மாட்டேன், முடிஞ்சுது. 700 பேரத்தம் இதுதான் நம்ம லட்சணம். இல்லைன்னா நீங்கள் மறுக்காதீங்க, இல்லை நான்லாம் 700 மரத்தை கொடுப்பேன்னு சொல்லாதீங்க, நான் நம்பவும் மாட்டேன். அப்படிலாம் நம்ம இல்லை. அந்த அம்மா என்ன ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்துட்டீங்களா, அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டிங்களா, பிள்ளைய கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஒன்று எடுக்காம வெளியேறி வராங்க. வர்ற வழியில் அதில் பல பழங்கள் உதிர்ந்து கீழே கிடந்தன. மார்க்க சட்டப்படி அதை தின்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருந்தாலும் அந்த குழந்தை எடுத்து வாயில் போட்டுட்டு அதை வேறல விட்டு எடுத்துட்டாங்க. இது அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சாச்சு, இனி நமக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி குழந்தைக்கும் சேர்த்து மார்க்கத்தை ஊட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. இது எடுத்து பாருங்கள். இந்த இஸ்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அங்கங்கே பாங்க சொண்டா கேட்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதெல்லாம் வார்த்தை கிடையாதுங்க. அவ்வளவு தியாகங்கள் நிறைந்தது, அவ்வளவு தியாகங்கள் நிறைந்தது. நீங்கள் நம்மளால் கற்பனையே பண்ண முடியாது. அதாவது ஒரு மனிதர் அலபா இப்னு ஸைதுன்னு ஒரு நபித்தோழர், அதாவது தபூக் போர் நடக்கு, போருக்கு போகணும். தபூக் போர் என்பது எப்படின்னா மதீனாவிலேருந்து ஏறத்தாழ ட்ராவல் பண்ண 1 மாதம் அப் அண்ட் டவுன் ஆகும், 1 மாதம் ஆயிரும். அவ்வளோ நீண்ட தூரத்துக்கு போகணும். அப்போ தயாரிப்புகள் நிறையா தேவை, ஏன்னா பெரிய படை போக போகுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட செல்வத்தெல்லாம் ஒன்று தாங்கன்ட்டாங்க. செல்வத்தெல்லாம் தாங்க, யார்கிட்ட ஒட்டகம் இருக்கோ ஒட்டகத்தை கொண்டு வந்துடுங்க, யார்கிட்ட பொருளை கொண்டு வாங்க, எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ செல்வந்தர்கள் இருக்கிறவங்களாம் எல்லாம் கொண்டு வந்து தந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி சிலருக்கு ரெண்டு டைப்பு, ஒரு ஹதீஸ்ன்னு சொல்கிறேன், குர்ஆன் வசனம்னு சொல்கிறேன். சில ஏழை சகாபாக்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட வாகனம் இல்லை, வாகனமே அவங்கள்ட்ட இல்லை. ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், ஆனால் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுறோம், தேடாமல் இல்லை. அது மேலோட்டமாக அல்லாஹ் மஃபிரின்னு சொல்லுதோம், சில நேரத்தில் கண்கலங்கின்னு சொல்லுதோம், சில நேரம் இதயங்கள் நடுங்கின்னு சொல்லுதோம். அப்படியும் அமையுது. வாய் நதி எல்லாம் மன்னிச்சுன்னு போகிறோம், சில நேரம் மனசு பதறுது, எல்லாம் தப்பு செய்கிறா அப்படின்னு தோணுது. சில செஞ்ச தப்புக்கு மனசு கவலையும் படுது, உண்டு தான். ஆனால் அது மன்னிப்பு ஏற்கப்பட்டதால் நமக்கு தெரியும். ரிசல்ட் தெரியுமா யாருக்காச்சும்? யாருக்காவது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த தபுக் போருக்கு அறிவிப்பு செஞ்ச உடனே சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்தாங்க. ஏழை சகாபாக்கு, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு போருக்கு போகணும், எங்கள்கிட்ட வாகனங்கள் இல்லை, ஒட்டகம் இல்லை, எங்களுக்கு ஒட்டகம் ஏற்பாடு செஞ்சுத்தாங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க கேட்டால், எங்கள்கிட்டையும் வாகனம் இல்லை, எங்கள்கிட்டையும் வாகனம் இல்லை, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வாகனம் இல்லாமல் வர வேண்டான்ட்டாங்க. இந்த வர வேண்டாம்னு சொன்னோன்னே நம்மளாம் நல்லதாக போச்சுட்டு அப்பா தப்பிச்சேன். ஏன்னா போய் அங்கே போய் என்ன பிரியாணி போட்டு இங்கே போகல, அங்கேயும் வாழை சண்டை போடணும், போனால் உயிர் போயிடும், அவ்வளோதான். பொண்டாட்டி இல்லை, பிள்ளைகள் எல்லாம் முடிஞ்சுது. அவங்க அப்படி சந்தோஷப்படலை, அப்படியே இதயம் குமரி அழுதுட்டாங்க. அழுதுட்டு அப்படியே திரும்பி தான் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அல்லாஹ் வசனம் இறக்கிட்டான், முகம்மதே, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் முகம்மதே, உம்மிடத்தில் வாகனத்தை கேட்டு நின்னாங்களே, அவங்க உங்கள்கிட்ட நீங்கள் வாகனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதற்காக அவங்க அழுதார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று சொல்லுங்கள். வசனம் எப்படி இறங்குச்சு தெரியுமா? இதை விட ஒருத்தருக்கு லக்கி எதுவுமே இல்லை. போருக்கு போனவங்களை விட போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மன்னிப்பு அல்லாஹ் மன்னிச்சுன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறான் பாருங்கள். இதுதாங்க ஒரு முஸ்லீமுக்கு தேவை. எனக்கெல்லாம் அங்கே கிடச்ச உடனே என்னடா வேணும்னு கேட்டால், அல்லாஹ் மன்னிச்சுட்டா ஒரு வார்த்தை நம்ம காதில் உண்மையில கேட்டுட்டா நம்மளை விட சிறந்த பாக்கி ஆசம் யாருமே இல்லை. எல்லாமே முடிஞ்சிட்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டாலும் அருள் கிடச்சின்னு அர்த்தம். இந்த மன்னிப்பை வாழும்போதே வாங்கிட்டாங்க. வசனம் உடனே அவங்க அழுதாங்க பாருங்கள். என்னடா போருக்கு போக முடியாதா, நமக்கு அந்த பாக்கியம் இல்லையா, இறைப்பாதையில் உயிர் போவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு கதறினாங்கல்ல. இந்த கதறல் தான் என்ன செஞ்சிச்சு, மனசுக்குள்ளே கண்ணீர்ட்டு அல்லாஹ் உடனே பார்த்தான். உள்ளங்களை அல்லாஹ் பார்ப்பவனா இருக்கு. அல்லாஹ் நம்ம வாயில் சொல்கிறத நம்புறலங்க. அல்லாஹ் உள்ளங்களில் நான் என்ன அசை போடுறேன், நீங்கள் என்ன, இது தான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் வித்தியாசம். அவன் படைத்த அவன் மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் இடையே அல்லாஹ் ஆட்சி செய்கிறான். குர்ஆன் வசனம் அப்படி தான் சொல்லுது, மனிதனுக்கும் அவன் உள்ளத்துக்கும் இடையே அல்லாஹ் ஆட்சி செய்கிறான். அப்போ அவங்க கதறினாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், உடனடியாக மன்னிச்சிட்டான்.
இதே தபுக் போருக்கு இதே மாதிரி ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்கிறாங்க. இதே மாதிரி மனிதர் ஒன்றுமே இல்லை, ஏழைன்னா ஏழை, அவர் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறார். அவர் வந்து இந்த செய்தியை கேட்டு, அவர் பேர் அலபா இப்னு ஜைத், அலபா இப்னு ஜைத் என்று சொல்லக்கூடிய நபி தொடர் அல்லாட்ட தொழுதாறு நின்று வணங்கிக்கிட்டே இருக்கிறார். இறைவா, நீயும் எங்களுக்கு போரை கடமையாக்கிட்ட, ஜிகாது கடமையாயிட்டு, நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கோம். எங்களை கூட்டிகிட்டு போவதுக்கு அல்லாவுடைய தூதர்கிட்டே போதிய ஒட்டகம் வசதியும் இல்லை, எங்கள்கிட்டையும் செல்வம் இல்லை. நான் எதையாவது இந்த போருக்கு கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா என்கிட்ட ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? எனக்கு யாராவது தீங்கு இழைச்சிருந்தா, முஸ்லீம்கள் யாராவது எனக்கு தீங்கு இழைச்சி என்னை துன்பப்படுத்தியிருந்தா, ரப்பி அவங்கள மன்னிச்சிருந்தார். ரப்பி அவங்கள மன்னிச்சிரு. யாராவது என் உரிமை, எனது உரிமைன்னா அது வந்து என்னுடைய ஹக்கு, அது உரிமை என்பது உயிர் சமமானதுங்க. என் உரிமையில் யாராவது கை வச்சிருந்தாலும் யாரெல்லாம் அவங்களையும் மன்னிச்சிரு. அப்படி கெட்டே வரார், மன்னிச்சிரு. மூணாவதாக சொன்னார், இறைவா என் தன்மானத்தில், என்னோடது சுயமரியாதையில் என் தன்மானத்தை யாராவது கை வச்சாலும் ரப்பி அவங்கள மன்னிச்சிரு. நான் மன்னிச்சிட்டேன், நீயும் மன்னிச்சிரு. இதையே நான் தர்மமாக செய்கிறேன், நல்லா என்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாதுங்கிறார். மறுநாள் காலை ஃபஜ்ர் வேலை தொழுகை முடிந்து அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, உங்களில் அல்லாஹுடத்தில் இது துவா யார் செய்கிறா? இவர் ரகசியமாக அல்லாட்ட செய்கிறாரு, வேறு யாருக்கும் தெரியாது. இவர் தனியாக நின்று தொழுகிறாரு, நீண்ட நேரம் தொழுகிறாரு, தொழுத்து அல்லாட்ட பேசுகிறாரு, இது யாருக்கும் தெரியாது. மறுநாள் ஃபஜ்ர் தொழுகையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கேட்டாங்க, உங்களில் அல்லாஹ்விடத்தில் தன் தன்மானத்தை சதக்கா தர்மம் செய்தவர் யார் என்று கேட்டாங்க. அவர் அப்படியே தயக்கத்தோடு அல்லாஹ் தூதர் கை தூக்குற, நான் தான் அப்படிங்கிறார். சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொண்டான். நீங்கள் ஜக்காத்து செலுத்திய பட்டியல் நீங்கள் சேர்க்கப்பட்டீர்கள். ஜக்காத் யார் செலுத்தணும்? வசதி உடைத்தவர்கள் தானே, செல்வம். நீங்கள் அந்த பட்டியல் அல்லாஹ் உங்களை சேர்த்து விட்டான் என்று சொன்னாங்க. இந்த மனசு எவ்வளவு தாராளமாக நினச்சி பாருங்க. எதை வேணாலும் மன்னிப்பான் மனிதனுக்கு, ஆனால் தன்னுடைய சுயமரியாதை டச் பண்ணணும் வைங்களேன், மான மரியாதையில் கை வச்சா யாரை விட மாட்டாங்க, கோவம் வந்துடும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டுறேன், எதற்கான அதைத்தான் என்னால் தர்மமாக செய்ய முடியும், என்கிட்ட வேறு எதுவும் கிடையாதுங்கிறார். அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எது வேணாலும் நான் உலகத்தில் இழப்பேன், எனக்கு அல்லாட்ட அருள் மட்டும் வேணும். இந்த உலகத்தில் என்ன பொருள் பொண்ணு உயிர் எல்லாத்தையும் நாங்கள் இழக்கோம், தயாராக இருக்கோம். ஆனால் எங்களுக்கு தேவை அல்லாட்டன்னு என்ன செய்யணும், அவனுடைய அருளும் மன்னிப்பும் தான் வேணும். இந்த வாழ்க்கையை அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அல்லாஹ் சொன்னார், ரலியல்லாஹு அன்ஹு வரதுவான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டார். அவங்க அல்லாஹ்வை பொருந்திக்கிட்டாங்க, நான் பொருந்திக்கிட்டேங்க. ஆனால் அல்லாஹ் என்னை பொருந்திக்கிட்டான்னு எப்படி தெரியும்? நான் சொல்கிறேன் அல்லாஹ் நான் பொருந்தி கொண்டேன், சரிப்பா, நம்மளும் அல்லாஹ் பொருந்திக்கிட்ட எப்படி தெரியுது? ஆனால் அவங்க அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் ரலியல்லாஹு வரதுன், அவர்கள் என்னை பொருந்தி கொண்டால் நாமும் அவர்களை பொருந்தி கொண்டு அல்லாஹ் சர்டிஃபிகேட்டே பண்ணான். அல்லாஹ் அவர்களை சர்டிஃபிகேட் பண்ணான். கண்ணியம் இந்த அல்லாஹ் உடையார்களே, இது வந்து தொடர்ச்சியாக 100 நாளும் பேசுவோம், நிறைய இருக்குது. அவங்க வாழ்க்கையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தான் இண்டிவிஜுவலாக பேசினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அப்பப்போ ஒரு கலவையாக பேசினா ரசனையாக இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம இஸ்லாம் என்று வருகிற பொழுது அந்த தியாகத்தை நினைவு கூறாமல் என்ன செய்ய முடியாது, இஸ்லாம் முழுமை பெறாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதரை மட்டுமே வச்சு இந்த தீனுல் இஸ்லாத்தை கம்ப்ளீட் பண்ணலை, அவங்களோடு சேர்ந்த பெரிய சமூகமே உழைத்தது. ஒரு வெற்றி சமுதாயமாக முன்னோடியே காமிச்சா தானே பின்னாடி வரவங்களை எப்படிப்பா சாத்தியம், நீங்கள் சொல்லலாம் சாத்தியமா, இன்னுப்பா வட்டி இல்லாமல் எப்படிப்பா வாழ முடியும், பேங்கில் வாங்காமல் எப்படி வீடு கட்ட, பேங்கில் எப்போ வண்டி எப்படி வாங்க, இப்படிலாம் பேசிகிட்டே இருப்பான், கிறுக்குத்தனமாக பேசுவான். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காமிச்சாங்க. வட்டி இல்லாத, மது இல்லாத, இல்லையா? நினச்சி பாருங்கள். இப்போவும் கொரோனா காலத்தில் ஒரு செய்தி வந்தது, அந்த செய்தி நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நள்ளிரவு நேரத்தில் ஒரு கேரளா நர்ஸ் பெண், ஒரு இளம் பெண் வந்து ஏதோ டியூட்டி பார்க்குறாங்க. அவங்க நள்ளிரவு 1 மணிக்கு அந்த பெண் ஒத்தையிலே ரோட்டில் வருது, துபாயா குவைத் எக்ஸ்ஆர்ஒய் ஏதோ நாடு, அது லைவ் போடுது, அது லைவ் போட்டுகிட்டே வருது. இங்கே பாருங்கள், இப்போ நைட் 1:30 மணி, அவர் ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு டிஷர்ட் தான் போட்டிருக்கு அந்த பொண்ணு, கேரளா பொண்ணு, காஃபி, முஸ்லீம் பெண் இல்லை, முஸ்லீம் அல்லாத பெண்ணு, அங்கே வேலை பார்க்குறாங்க அரபு நாடுகளில். நைட்டு 1:30 மணிக்கு ஜாலியாக செல்லை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே செல்ஃபி போட்டுகிட்டு வாக் பண்ணிகிட்டே போகுது. நான் இப்போ 1:30 மணிக்கு வரேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆண்கள் போகிறாங்க, என்னை திரும்பி கூட யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்குது. ஏன் தெரியுமா? கண்ணை நோண்டிடுவாங்க, கை வைக்கல முடியாது. திரும்பிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா உடனே வேலை செய்வாங்க. சும்மா 20 அடி ஒரு கேமரா வச்சுருப்பான். ஒரு பெண்ணை வந்து நீங்கள் யாரும் சர்வசாரம் பார்க்க முடியாது, சர்வசாரம் பெண்ணிட்ட டீச் பண்ண முடியாது, சரியா? இப்போ அந்த ஹதீஸை யோசிச்சு பாருங்கள். அவர் சொன்னாங்கல்ல, முதுகுலாம் சதையெல்லாம் போச்சு, எலும்பே இல்லை, எலும்பு தான் இருந்துச்சு. கதறும்பு என்ன சொன்னாங்க, ஒரு காலம் வரும் பொறுமையாக இருங்கள்,
சாந்தி சிரியாவிலிருந்து கடல் மோத் மக்கா வரைக்கும் ஹரம் ஷெரீஃப் வரைக்கும் ஒரு பெண் நள்ளிரவில் தனியே வருவாள். அவளது கற்புக்கு உடம்புக்கு எந்த தீங்கும் வராது. வந்துச்சாங்க வரலைல, அன்னைக்கு அவங்க போட்ட ரத்தம், அவங்க செந்தின ரத்தம் தான். எல்லாம் என்ன செஞ்சான், அந்த சட்டம் இன்னும் இருக்குது. ஒன்றும் இல்லை, கத்தர் நாட்டில் கத்தர் இருக்குல்ல, கத்தரில் வேர்ல்டு ஃபுட்பால் டோர்னமெண்ட் ஏதோ நடந்துச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நடந்தது. எந்த அளவுக்கு நாட்டு மக்கள் நேர்மையாக இருக்குன்னு பார்க்கறதுக்காண்டி மக்கள் நிறைய லட்சக்கணக்கில் நடக்கிற இடம். இந்த மாதிரி ஒரு திண்டு வேலை செஞ்சுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டாலர் அமௌண்ட்டை ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. டாலர் அமௌண்ட்டு ஒரு $100 $200 பணத்தை இந்த மாதிரி இடத்துல வச்சு மேலே கல்லை தூக்கி வச்சுட்டு எடுத்து போயிட்டாங்க. கேமரா தூரத்தில் வச்சுட்டாங்க, என்ன தான் நடக்க பார்ப்போன்னு. ஆட்கள் போகிறாங்க வராங்க, இப்போ ஒன்றும் தொட மாட்டாங்க. 24 hours கழித்து வச்சாலே வந்து எடுத்துகிட்டு திஸ் இஸ் கத்தார், இதுதான் இஸ்லாமிய சட்டம்னு சொல்லிட்டு போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரும் அடுத்தவங்களுக்கு ஆசைப்பட மாட்டான். ஏன் பட மாட்டான்? ஆசை இருந்தாலும் சட்டம் கடுமையாக இருக்குது. என்ன சட்டம்? இஸ்லாமிய சட்டங்கள். இதாங்க இஸ்லாம். புரியுதா? அன்னைக்கு அவங்க செய்த தியாகத்தினுடைய விளைவு தான் நாம் இன்றைக்கி பாங்க சொல்கிறது. நம்ம மக்கள் தொழுறதே கிடையாது. நான் உண்மையாக சொல்கிறேன், பெண்களே நீங்கள் அல்லாவை நீங்கள் நானும் பயந்துக்கிடணும். தொழுகையில் எந்த விதிவிலக்கு யாருக்கும் இல்லை. நாம் செய்கிற பெருசாலாம் ஒன்றும் இஸ்லாத்துக்கு செய்யலைங்க. நமக்கான தொழுகையை தொழுதுக்கே நம்ம பெரிய தியாகம்னு நினச்சிக்கிட்டோம். நமக்கான தொழுகை தான் அது. நம்ம தொழுதாதான் அல்லாஹ் சாப்பிட போகிறோன்னா என்ன? அல்லாஹ்க்கு பசி இல்லை, தூக்கம் இல்லை, அவனுக்கு மரணம் இல்லை, ஓய்வு, அவனுக்கு உறக்கம் கிடையாது. என்ன அந்த ரப்புக்கு என்னமோ நம்ம தொழுதுனால தான் அவனுக்கு எல்லாம் நடக்கிற மாதிரி ஃபீலிங் பண்ணிக்கிட்டு நம்ம தொழுறது கிடையாது. நம்ம தொழுதா நமக்கு நன்மை. நாம் தொழுதாக தான் முதல்ல முஸ்லீம் லிஸ்ட்டுக்குள்ளே வருவோம். இல்லைன்னா முஸ்லீம் மட்டும் நம்ம வெளியேறிடுவோம். சரிங்களா? அதனால் தொழுகையை ஒரே செய்தி சொல்கிறேன். நான் அது போல் ஜும்மாவில் சொன்னேன், உங்களும் சொல்கிறேன். உபாத் பின் பிஸ்ன்னு ஒரு நபித்தோழர் இருந்தாங்க. அதாவது ஒரு படை வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போகுது. இன்னொரு இடத்துல சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு எதிரிகளை வென்றுட்டாங்க. ரிட்டர்ன் வருது. போர் வென்ற பிறகு திரும்பி வர்றாங்க. வர்ற வழியில் படை ஒரு இடத்துல முகாமிட்டாச்சு. முகாமிட்ட உடனே இரவு எல்லாம் தூங்குறாங்க. ஒருத்தர் மட்டும் எழுந்து நின்று செய்கிறாரு, டியூட்டி பார்க்குறாரு. யார் எதிரிகள் யாரும் தாக்கிடக்கூடாதுன்னு செய்கிறாரு. அப்படி சுற்றி நைட்டு வருவார். அவர் பேர் உபாத் பின் பிஸ்ன்னு சொல்லக்கூடிய நபித்தோழர். இவங்க போய் எந்த இடத்துல தாக்குதல் நடத்துகிறாங்களோ தோற்கப்பட்ட படையில் ஒருத்தர் என்ன செய்யணும், தப்பிச்சு வந்து இவங்களை பின்தொடர்ந்து வாரான். வந்து இவங்களை எப்படியா தாக்கிடணும் எங்கேயாவது மரத்துக்கு முன்னாடி நிற்கிறான் நைட்டு நேரம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி ரோந்து பணியில் ஈடுபடுறாரு. நினைக்கிறாரு, நம்ம தொழுவுமே, நைட்டு தானே இருக்கோம், தக்பீர் கட்டி தொழுவுமேன்னு தக்பீர் கட்டி சூரத்தில் கஹஃப் என்ற அத்தியாயத்தை தொழுகையில் ஓதுறாரு. தொழுதுகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தொழுகையில் லயித்திட்டார். எதிரி பார்த்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சுட்டு இவன் தொழுகையில் இருக்க. இப்போ அடிச்சிடவனே அம்மன் அடிச்சிட்டான். அம்பு அடித்தா தொடையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிது, மாட்டி நிற்கிது அம்பு. இவர் என்ன செய்கிறாரு, கத்தவும் இல்லை, தொழுகையை விடவும் இல்லை, அவர் பாட்டு தொழுதுகிட்டே இருக்காரு. அம்பு அடித்து இப்படி வந்து நிற்கிது. இப்படியே ஃபஜ்ருடைய வேலை கடந்து வருது. பிலால் அலியலாக பாங்கு சொல்ல எந்திரிச்சிட்டாங்க வழக்கம் போல். பார்த்தா ரத்தம் பீறிட்டு ஓடுது, அம்பு இருக்குது. அப்படியே செஞ்சாங்க. அந்த தொழுகையில் உள்ள நிலையிலே அப்படி அம்பை உரிய எடுத்துட்டாங்க. ஏன் சத்தம் கொடுக்கலன்னு கேட்டாங்க. நான் இல்லை, நான் அல்லாஹ்வை வணங்கினேன், குரானை ஓதும்போது என் உள்ளம் அதில் தொழுகையில் எனக்கு லயித்து போயிட்டு, எனக்கு உங்களை தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, எனக்கும் இதை விட்டு இந்த தொழுகையை என் உள்ளம் சரிந்ததுனால என்னால் என்ன செய்ய முடியல, சத்தம் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தொழுகையை நேசித்த மக்கள் அப்படி அவங்களால இருக்க முடியுதுன்னா அவங்களுடைய தியாகத்தினால் வந்தவங்க தான் நம்ம. அதனால் நமக்காக தொழுவதை கூட பெரிய பாரமாக கருதிக்கிட்டு நம்ம ஏதாவது சாக்கு போக்குற பாருங்கள். அந்த குழந்தைகள்லாம் வச்சுருங்க தாய்மார்கள் நிறைய சாக்கு சொல்லுவீங்க, சொல்லாதீங்க. குழந்தை ட்ரெஸ்ஸில் அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க. மாற்று ட்ரெஸ் வச்சுக்கிடுங்க, டக்குன்னு சேஞ்ச் ஆஃப் ட்ரெஸ் பண்ணி தொழுதுருங்க. இந்த குழந்தையை தந்தோம் அல்லா தான், மாதிரி அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த குழந்தைய நீங்கள் கொஞ்சினீங்கன்னா அதுக்கு ஒரு பாக்கியம் தந்தோம் அல்லா தான். அப்போ நீங்கள் தொழுவதை நன்றி செலுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதை விட்டுட்டு அதையே நீங்கள் பாரமாக்கி அந்த குழந்தையே காரணம் காமிச்சு அல்லாட்ட தொழாமல் இருக்கிறோம்ல, அதே மாதிரி துர்பாக்கியம் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நாம் இந்த பயான்களை 2வது வாரம் செகண்ட் டைம் கேட்குறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு கண்டிஷன் பண்ணுங்க எனக்கு தெரியல. நடைமுறைப்படுத்திடுங்க. இல்லைன்னா நம்ம வாரந்தோறும் என்ன செய்யும், ஏதோ செய்திகளை கேட்டுட்டு போனதுமா ஆயிடக்கூடாது. சகாபாக்கள் கதை சொன்னாங்க வரலாம், அப்படி ஆயிடக்கூடாது. இது நடைமுறைப்படுத்துறது தான். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், இஸ்லாத்தை நம்மளும் ஏதாவது பங்களிக்கணும்னு கேட்டால் முதல் பங்களிப்பே நம்ம 5 நேரம் அல்லாஹ்வை தொழுகிறாங்க. நம்ம பெருசாலாம் ஒன்றும் பெண்கள் பெருசாலாம் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நானும் தொழுகை 5 வக்து தொழுகையை பேணுதலாக இருந்து வக்து வந்தால் அந்த வேலைகள் மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறித்த கடமை. அந்த வக்துக்குள்ளே தொழுதுங்க. எங்கே வேணாலும் போங்க. ஒரு கடைக்கு போகிறீங்களா போங்க, துணி எடுக்க போகிறீங்களா அங்கே ஒரு சேரை தான் கேளுங்க. உட்காந்து நின்று தொழுதாதான் கஷ்டமாக இருக்கும்.
ஒரு ஸ்டூலை கொண்டாந்து சொல்லி சௌத்தோரம் முக்கில் உட்காந்து அப்படியே தொழுதுங்க. அவன் எவனு பார்த்து போகிறான், நமக்கு என்ன? எங்கே இருந்தாலும் முஸ்லீம் பெண்கள் தொழுவான், அவனுக்கு மண்டையில் உரைக்கணும். அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் தான். அந்த பெண்களும் ஆண்கள் எங்கே போனால் தொழுகையில் கரெக்டாக இருப்பானுங்க. அவனுக்கு கடவுளை வேணும் 5 நேரம் தொழுகையில் கரெக்டாக இருப்பாங்கிற அந்த மனோபநிலையை யார் ஏற்படுத்தணும் சொல்லுங்கள்? அங்கே தான் நம்ம முஸ்லீமாக வரோம். நம்ம முஸ்லீம் எப்படி தனி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எப்படி நம்ம பிராண்டட் ஆகிறது, எப்படி முத்திரை பதிப்பது எப்படி நினைக்கிறீங்க? டோன்ட் கேர், நீ எவனும் பார்த்துட்டு போ, நாங்கள் சேரை போட்டுக்கான்னு தொழுதுட்டு போயிட்டே. புரியுங்களா? அப்படி ஒரு தொழுகையை நம்ம நேசிக்கணும். அல்லாட்ட தொழுகைக்குன்னு பாபு சலான்னு ஒரு வாசல் இருக்குது. சிலர் அந்த தொழுகையின் வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசல் பேர் என்ன? பாபு சலா. அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை சொர்க்கத்தின் அனைத்து வாசலும் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். சரியா? நீங்கள் பண்ணும்போது உங்களை அறியாத குழந்தைகள் பாருங்கள், வீட்டில் அம்மா தொழுதாங்களே, சின்ன பிள்ளைகளாம் வந்து அம்மா கூட சஜிதாவில் கிடக்கும். அந்த ப்ராக்டிஸ் வந்து தாய் தான் காரணமாக அமைஞ்சிருவான். அது வந்து சிறந்த முன்னுதாரணமாக அமைஞ்சிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தை அது மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ் நினச்சிடுவான். அந்த பிள்ளைகளையும் தொழுகையிலே நல்ல பாக்கியம் உள்ள பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்குவான். அந்த நன்மையும் சேர்த்து நீங்கள் எடுப்பீங்க. பெற்றோருடைய கடமை என்ன தெரியுமா? சிம்பிளாக சொல்கிறேன், சொல்லிப்பானைக்குன்னு தான் சொல்கிறேன். கணவனா அந்த உறவுகளா அப்படின்னு வரும்போது கணவன் ஃபஸ்ட் இடத்துக்கு வருவார். அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா உம்மு சுலைம்னு ஒரு நபி தோழி இருக்காங்க. அவங்களுடைய கணவர் பேர் அபு தல்ஹா. அவங்க வெளிநாட்டுக்கு வெளியூர் பிரயாணம் போகிறாங்க. போகும்போது மனைவிட்ட சொல்கிறாங்க, உம்மு சுலைம், நீங்கள் வந்து நான் ஊர் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு ஓவராலாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்தில் இவங்களுக்கு ஒரு செய்தி வருது. எப்படின்னா, உம்மு சுலைம் உங்கள் தந்தை மவுத் ஆகிட்டாங்க அப்படின்னு. அவங்க பக்கத்து ஊர் தந்தை பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க. இந்த செய்தி மவுத்து செய்தி வருது. உடனே ஒரு பெண்ணுக்கு தாயுடைய தந்தையின் இழப்பு ஒரு பெரிய துக்கம் தானே. அவங்க அழுதுட்டு உடனே கிளம்பி போகலை. அவங்க மனசில் என்ன ஓடுது அப்படின்னா, கணவர் வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு, நான் வர வெளியேற வேண்டாங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறது? அவங்களுக்கு முடிவு எடுக்க தெரியல. இந்த பக்கம் தந்தையின் மரணம், இந்த பக்கம் கணவனுடைய வார்த்தை, எதை பெருசாக எடுக்கிறது? இந்த போராட்டம் வந்தது அவங்க மனசுக்குள்ளே. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போயிட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இது மாதிரி என் கணவன் சொல்லிட்டு போனாங்க, இங்கே என் தந்தை மவுத்தாயிட்டாங்க. அப்போ ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் கணவன் சொன்னதை மட்டும் செய்ய போங்கட்டாங்க. நேராக வீட்டுக்கு போங்கட்டாங்க. ஆனால் அந்த ஊருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேருந்து போனாங்க. போய் அந்த ஊரில் போய் அந்த சகோதரருக்காக, இந்த உம்மு சுலைமுடைய தந்தைக்காக அல்லாஹ்வுடைய தூதரை ஜனாசா தொலை வச்சாங்க. அவங்களே அடக்கமும் செஞ்சாங்க. மக்கள்கிட்ட சொற்பொழி பயான் பண்ணாங்க. சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த உம்மு சுலைமுடைய தந்தை சொர்க்கம் புகுவார். ஏன் தெரியுமா? கணவனுக்கு கட்டுப்படுகிற நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். வார்த்தையை கவனிச்சிங்களா? இப்போ நீங்கள் சுஜூது செய்கிறீங்க, தொழுகிறீங்க, உங்கள் பிள்ளையோட ப்ராக்டிஸ் பண்ணுது அப்படின்னா, நாளைக்கு இந்த பிள்ளைகள் தொழுகிற எல்லா நன்மையும் முதல்ல யார் துவக்கி வைக்காங்களோ, எந்த நன்மை யார் துவக்கி வைக்கிறாரோ அந்த நன்மை அவங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. இஸ்லாம் அந்த வாக்குறுதியை தருது. காலங்காலமாக உங்கள் குழந்தைகள் தொழும்போதெல்லாம் முதலாக தொழுகைக்கு யார் பயிற்சி கொடுத்து ஆசையை ஊட்டினார்களோ அந்த தாய்க்கு போய் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகள் வீட்டில் நீங்கள் தொழுங்க, உங்கள் முசல்லா பக்கத்தில் குழந்தைகளுக்கும் பயிற்சி கொடுங்க. தானாக பிள்ளை என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி நகர்ந்துடும். தொழுகை மேன்மையானது, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானது, முஸ்லீம்களையும் காஃபிர்களையும் பிரித்து அடையாளம் காட்டக்கூடியது. நான் சொல்ல குறைந்தபட்ச தியாகத்துக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்பை நோக்கி நகர அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எந்தெல்லாம் பயானில் கேட்குறோமோ அதை சொல்கிற எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நடைமுறைப்படுத்துகிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டீ கொடுங்க. சுப்ஹானல்லாஹ்.